துப்புரவு பணியாளர் போட்டி. ஜெபம் செய்வோம். ஆண்டவரை உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிற கர்த்தாவே, இந்த நாளில் எங்களுடைய இருதயத்தை சுத்திகரிப்பீராக, என்னுடைய உள்ளத்தை சுத்திகரிப்பீராக. எங்களுடைய உள்ளத்திலே வஞ்சகம் இருக்கிறது ஆண்டவர், கபடு இருக்கிறது ஆண்டவர், பொய் இருக்கிறது ஆண்டவர், நான் மட்டும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது கர்த்தாவே. எல்லாவற்றையும் சுத்திகரிப்பீராக. உம்முடைய சாட்டையை எடுத்து எங்களை சவுக்கால் அடிப்பீராக. எங்களுடைய உள்ளம் சுத்தமாகட்டும் கர்த்தாவே. உமக்கு நேராக ஆண்டவர், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேனை தரிசிப்பார்னு சொல்லப்பட்டபடி ஆண்டவர், இருதயத்திலே சுத்தத்தை ஏற்படுத்துவீராக, சுத்திகரிப்பீராக. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன். துப்புரவு பணியாளர் போட்டி. அருமையானவர்களை, யோபன் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமயமாக இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்தில் ஆடுகள், மாடுகள், புறாக்களாய் இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்கார் உட்கார்ந்திருக்கையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவன் தன்னுடைய ஜீவியத்திலே சவுக்கை எடுக்கிறார், கயிற்றை உண்டு பண்ணுகிறார், அடித்து விரட்டுகிறார். என்னுடைய ஜெப ஆலயத்தை நீங்கள் என்ன செய்தீர்கள்? வியாபார வீடாக்காதிருங்கள் என்று அந்த காலத்திலே துப்புரவு பணியை ஆண்டவர் தன்னுடைய கையிலே எடுத்தார். சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும். கை கழுவ வீடில் நட்டமில்லையே, உள்ளத்தை கழுவ வீடில் மோட்சமில்லையே. கை கழுவ வீடில் நட்டமில்லையே, உள்ளத்தை கழுவ வீடில் மோட்சமில்லையே. சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும். என்னிடத்தில் என்ன குறை இருக்கு? உள்ளுக்குள்ளே 1000 கரை இருக்கு. சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும். ஆபேலின் ரத்தம் பேசினதிலோ இயேசுவின் ரத்தம் அதிகமன்றோ? ஆபேலின் ரத்தம் பேசினதிலோ இயேசுவின் ரத்தம் அதிகமன்றோ? சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும். என்னையை சுத்திகரிக்க ஆளை இருக்கு, என்னை சுத்திகரிக்க யார் இருக்கா? என்னையை சுத்திகரிக்க ஆளை இருக்கு, என்னை சுத்திகரிக்க யார் இருக்கா? சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியோ. தேவனாய கர்த்தருக்கு சோத்திரம், பாவமர என்னை கழுவினாரே. தேவனாய கர்த்தருக்கு சோத்திரம், பாவமர என்னை கழுவினாரே. ஒரு டைம் ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதையில் அந்த வீட்டில் ஏதோ பிரியாணி போட்டுப்பாங்க பொழுது, பிரியாணி வாசனை கமகமன்னு இருக்குது. சீசரெல்லாம் எண்ணி பார்த்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் சாப்பாட்டுக்கு இருக்காங்க. அங்கே 50 பேருக்கு தான் யாரோ பிழிப்போ யாரோ போய் எட்டி பார்த்துட்டு வந்துட்டார் பொழுது. வந்து சீசர்கள்கிட்ட சொன்னார், எப்பா ஒரு 50 பேர் தான் சாப்பாடு பண்ணியிருக்காங்க, 150 பேர் இருக்காங்கப்பா, நம்ம போய் ஒரு பிடி பிடிச்சிடலாம். அப்படி சொன்ன உடனே இவன் கையும் கழுவலை ஒன்றும் கழுவலை, நேரே போய் உட்காந்து பந்தியில் சாப்பிட்டான். நம்ம எதிர்கட்சி தலைவர்கள், பரிசெயர்கள், சதிசெயர்கள், ஜெபாலய தலைவர்கள் வந்தாங்க, மோப்பம் பிடிச்சிட்டான். ஆண்டவரே உம்முடைய சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே. அப்போ ஆண்டவர் சொன்னார்ப்பா, கை கழுவாமல் சாப்பிட்டா அது எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த அழுக்கு எங்கே போய் வெளியே வரணுமோ வந்துடும். ஆனால் உள்ளுக்குள்ளேருந்து புறப்படுறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி என்றால் உள்ளுக்குள்ளே இருந்து மனிதனுக்குள்ளாக விபச்சாரம், அசுத்தம், காமம், விகாரம், போட்டி, பொறாமை இதெல்லாம் புறப்பட்டு வருதுப்பா. இதுதான் ஐயா மனுஷனை தீட்டுப்படுத்தும். இந்த கை கழுவாமல் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. அதுக்காக நீங்கள் யாரும் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க. ஒரு உதாரணம், அன்றைக்கி ஒரு அர்ஜென்ட்டு போய் உட்காந்துட்டாங்க, அதுக்காக நீங்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறவும் கை கழுவ மறந்துடுறாங்க. 2 தடவையும் செஞ்சுருங்க. ஆக ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இதுதாப்பா, இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு தாப்பா தேவைன்னு சொன்னார். இங்கே ஜெபாலயத்தை பார்க்கும்போது அங்கே எல்லாம் ஜெபாலயத்தில் எல்லா வியாபாரமும் நடந்துகிட்ருக்கு. ஆண்டவர் உடனே சவுக்கை எடுத்தார். நல்லா நினச்சி பாருங்கள், இன்றைக்கி சவுக்கை எடுத்தாருன்னா எந்த ஊழியக்காரர் நிற்க முடியும்? ஒரு ஊழியக்காரர் நிற்க முடியாது, எல்லாருமே அவுட்டு தான். ஆண்டவர் சவுக்கை எடுத்தாருன்னா எல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்களை கூட அவங்க ஒரு குரூப்பை அமைக்க, ஐயா உங்களை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க, நீங்கள் இப்படி தாயா இருக்கணும், இப்படி தாயா வரணும், இப்படி தாயா நடக்கணும். அமுக்கல், ஒரே அமுக்கல் தான். அங்கே அமுக்கல் இல்லாமல் எந்த ஊழியக்காரரும் கிடையாது. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாராம்? சவுக்கை எடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு சவுக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்தால் ஆண்டவர் சவுக்கை எடுக்கத்தான் செய்வார்.
யாருடைய வாழ்க்கையாகட்டும் ஆண்டவருக்கு முன்னால் யாரும் தப்ப முடியாது. ஐயோ ஆண்டவரை இவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கனே, இன்னும் முடியாதுப்பா, நீ செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அனுபவித்து தான் ஆகணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சவுக்கை எடுக்கக்கூடிய காலத்தில் சவுக்கை எடுப்பார், மன்னிக்க வேண்டிய விஷயத்துக்கு மன்னிப்பார். நீ திரும்ப திரும்ப தப்பை பண்ணிட்டு தானே சவுக்கை எடுக்காமல் இருக்க மாட்டார். ஆகவே உன்னுடைய உள்ளம் தான் சுத்திகரிக்கப்பட வேண்டும், உன்னுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதற்காக தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கெஞ்சுவாயா, ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸு அல்ல கர்த்தாவே, எங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் கர்த்தாவே, உள்ளம் வெள்ளையாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. உள்ளத்தில் அழுக்க வைத்து கொண்டு ஆண்டவர் வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஏமாற்ற முடியாது கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, உள்ளம் தூய்மையாக இருக்க உதவி செய்வீராக. நீர் சாட்டை எடுப்பீரானால் ஆண்டவரே, நான் தண்டிக்கப்பட்டு விடுவேனோ என்ற எண்ணம் எனக்குள்ளாக இருக்கட்டும் கர்த்தாவே. இந்திய தேசத்தை சந்திப்பீராக, சாட்டை எடுக்க வேண்டிய இடத்துல சாட்டை எடுப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.